வளரும் முருகர் கோயில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முருகர் பார்த்துருப்பீங்க, சேலத்தில் பார்த்துருப்பீங்க, வேலூர் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய குட்டி சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி முருகர் இருக்கார். வளரும் முருகர் கோயில் அதுதான் சொல்கிறீங்களா. மலையொட்டி முருகருக்கு தேவையான எல்லா வசதியும் முருகரை அங்கேயே குடியிருக்கிறார மாதிரி உள்ளே இருக்குது. சரியா? சரி வாங்க அது போய் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ மக்களே, நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வேடந்தாங்கல் இருக்கிற முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். போயின்னு இருக்கிறோம். குறுக்காலே ஃபஸ்ட்டே பஸ்ஸுக்காரன் வரான். ஓகே, நீ போத்தல வழி இருக்குது உனக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு கோவில் என்ன இருக்குது, எப்படி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு விளாக் மூலமாக காட்டுனுறோம். போயின்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலையை நம்ம வேடந்தாங்கல் கோயில் ரீச் பண்ணிட்டோம். இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. வாங்க என்னென்ன இருக்குன்னு போய் கோயில் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, நம்ம வந்து என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் இருக்கிற முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் எந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வில்லேஜ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் இருக்கிற முருகர் கோயில்னா ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில கோவில் இப்போ நம்ம ஒரு இந்த விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி, இந்த கோயிலுடைய ஃபுல் விளாக், அப்புறம் இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வரலாம், அப்புறம் இந்த கோயிலில் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கா, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனால் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம முருகர் நம்ம சேலத்துலேயோ இல்லாச்சு மலேசியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி சிலை இருக்குது. அது மாதிரி சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு இந்த மலையிலே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். உள்ளே வர வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது, அந்த பக்கம் சிலை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோயில் உள்ளே பார்க்கலாம் வாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. அதான் இந்த ஸ்டெப்ஸ் இதை மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த வழியில் ஏறி அப்படியே உள்ளே போயிடலாம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த கோவில் மலைக்கு மேலே இருக்கிற கோயிலுடைய மூலஸ்தானம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் சாமி இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம முருகருடைய அந்த தேவையான அவங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இருக்குது. ஸோ இதுதான் அந்த மூலஸ்தானம். ஸோ அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் சிலை இருக்குது சொல்லிட்டு அது அந்த பக்கம் இருக்குது. சரி அவங்க மூலஸ்தானம் உள்ள பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முருகருடைய சாமியுடைய அந்த கோபுரமா இது கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா சாமி இருக்காங்க. கீழே பார்த்தோம் இந்த கோபுரம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரே ஒரு கோபுரத்தில் வந்து பார்த்தா சாமி இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்காங்க. ஸோ இது சென்டரா பார்த்தீங்கன்னா முருகர் இருக்காரு. முருகர் தான் வந்து அண்ணனா இவங்க 2 பேருக்குமே. விநாயகர் தான் அண்ணன், விநாயகர் அண்ணன், அதுக்கப்புறம் முருகர், அதுக்கப்புறம் ஐயப்பன் அவங்களா. சரி ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்குது. ஸோ இது இந்த பக்கமும் வழி போகிறதுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து லாக் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாகவே இப்போ பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஒரு கோயில் வந்து பார்த்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம். முருகருடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா மயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவலா. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போனான்னு சொல்லுவாங்க. நாங்கள் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கல்யாணம் ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க. நம்ம சத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை மாதிரி இந்த கல்யாண மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு அன்னதானம் கொண்டு போட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எத்தனை நவகிரகம்னா 7 9 இருக்கும். 9 இருக்கும். நம்ம தேவையில்ல எதனா நம்மளுக்கு எதனா கெட்டது எதனா பண்ணிட்டோமோ இல்லாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் தேவையில்ல தப்பு எதனா பண்ணிட்டோமோ சுத்தனா வந்து சரியாயிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர் அப்போ காலத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே இதை பண்ணியே தான் இருக்கலாம். ஆனால் அது சுத்தனா போகுமோ நமக்கு கரெக்டாக தெரியாது. சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா நம்ம சேலம் மலேசியா. ஸோ அது மாதிரி வேலூர் இருக்குது ரீசெண்டாக. அது மாதிரி அப்போதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கட்டி வச்சிருக்க ஒரு சிலை தான் இது முருகர் சிலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே பர்மனெண்ட்டாக ஒரு கடை இருக்குது. சரியா? ஸோ அந்த கடை இருக்குது ப்ரோ. அந்த கடை எப்பவுமே இருக்குங்களா ப்ரோ? ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்குமா? ஸோ 24 hours இருக்குது. 24 hours இல்லை, கோயில் ஓப்பன் பண்ணுற டைமில் இருக்கும். அப்படி தானே? ஸோ கோயில் ஓப்பன் பண்ணுற டைமில் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் பண்ணணும் கோயிலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்பெஷல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைலாம் போட்டுருப்பாங்க. பொரி கடை, ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருக்கும். சரி நாங்கள் உள்ளே போயிட்டு நம்ம மேலே போயிட்டு அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி வரீங்களா?
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா உச்சவர் சிலை சொல்லலாம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அங்கே பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி இங்கே வந்து பண்ணுவாங்க. தாலாட்டு உள்ள இருக்கிற சாமி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியே வந்து கொண்டு வந்து பண்ண முடியாதால அந்த ஒரு சப்ஜூட் மாதிரி சாமி யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்படிக்காண்டி ஸோ தாளாடுறது அந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. அது மாதிரி சார் இருக்குது. ஸோ இதை வந்து பாருங்கள், இல்லை தாளாட்டுவாங்க போல நிறைய பேர் நிறைய கோவில் வந்து பார்த்து தாளாட்டுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதே சாமி ஏதோ சாமி இது முருகர் தாங்க. ஆமாம் முருகர் தான், முருகர் வள்ளி தெய்வானை, அவங்க 2 ஒய்ஃபு. ஆமாம். இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முருகருடைய ஃபோட்டோ, சாமியுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 260 FPS 260 இருக்குல்ல, ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டைலில் ஒரு கோயில் இருக்கிற ஒரு ஸ்டைல் போல இருக்குது. அப்படி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயில் இருக்குது, இது வந்து நிறைய நம்ம வந்து ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நிறைய சில ஃப்ரேமில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஃபுல்லாக எல்லாமே கிராஃபிக்ஸ் தான், ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரியாக பார்க்க நல்லா இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எல்லாமே கடவுள் ரூபத்தில் இருக்கிறது மொத்தமாக இந்த பக்கம் இருக்குது. சரிங்களா? ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கு பார்க்க. கிட்ட பேரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செப்பரேட்டாக இதுக்கு வரதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த சாமி நம்ம மூலஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, மூலஸ்தானம் பார்த்துட்டு உள்ளே வரதுக்கு வழி இருக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா நம்ம அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவோம். அதை வாங்க அது பார்க்கலாம். இதுதாங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உள்ளே வரதுக்கு வழி இருந்துச்சு. ஸோ இந்த டைல்ஸ் கூட இன்க்ளூட் போடல. ஸோ இந்த செவ்வறு வரையும் கட்டிச்சிருந்தாங்க, இதெல்லாம் அங்கே கல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க, இன்னும் சூப்பராக இருக்குது. சரியா? இப்போ இன்னும் நம்ம கிட்ட போய் சாமி கிட்ட போய் எல்லாமே பார்க்கலாம். சேலத்துக்கு கொஞ்சம் சேல அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு இருக்குது. கரெக்டா? சேல அளவுக்கு இல்லைன்னா கூட. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள் வந்து கட்டினாங்க. இங்கே யார் கட்டினாங்க நம்மளுக்கு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது. நம்ம சாமி நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அழகு தான். சரிங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மலை தான். மலைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, இந்த கோவில் இருக்குது. இங்கே பாருங்கள் மலை இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டு வச்சுருக்காங்க முருகர். ஸோ அங்கே ஏறி பார்க்கலாம். பாருங்க சின்ன கோயில் தான் இருக்குது, ஆனால் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் முருகர் போட்டு அந்த ஏதோ ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க, சக்கரம், முருகரோட சக்கரம் போட்டிருக்காங்க. சக்கரமா அதுன்னு நம்மளுக்கு தெரியல, வேலு சக்கரம் போட்டு வேலுலாம் போட்டிருக்காங்க அவங்களுடைய சாமியுடைய இது. ஸோ மலை இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு மலை இருக்குது. ஸோ ஒரு நல்லா இருக்குது. சரிங்களா? ஒரு பியூட்டிஃபுல்லான அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிட்டோமா. இப்போ இந்த பக்கம் வரேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்கும். நம்ம போன ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம், ஆனால் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே பாருங்கள், சப்போஸ் நீங்கள் கோவில் ஏறி வந்தீங்கன்னா கூட இங்கே கல்லுலாம் போட்டிருக்காங்க உட்கார. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னுமே சொல்கிறேன், இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இந்த கோவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த கோவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு பிப்பிள் கொடுக்குறேன். சரிங்களா? பிப்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி இந்த இடம் இருந்ததும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஊருக்காரங்களும் சரி, ஸோ இங்கே மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ சூப்பர். இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவாங்க நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. நாங்களே அப்போ வந்து கூட அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய கொடி பறக்குதா, அதோட சேவர் கொடி, அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் பார்க்கலாம். மேலே மலை மேலே ஏறி பார்க்கலாம் வாங்க. ஜார போகுது. சரிப்பா. குட்டீஸ் அதே நான் மேலே வந்து வரைக்கிறீங்க. அப்படியா? என்ன படிக்குதா? இது நம்ம பார்க்கறதுக்கே கொஞ்சம் முக்கி ஏறின்னு போயிருக்கிறோம். கேமரா நானே கொஞ்சம் ஏறிடுவேன். ஸ்டெப்ஸ் இருக்குதா? போத்த வை இருக்குதா? இல்லை. ஆமாடா. அவனை ஃபோட்டோ எடுங்க, அவனை யூடியூப்ல போடணுமா? கலையை கொஞ்சம் இது பண்ணுறான். இதெல்லாம் மேடத்தில் நல்லா ஏறி ஓகேடா. ஓகேவா? ஓகே, ஜாலியாக அவனை போகிறேன் யூடியூப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியுடைய கொடி இருக்குது.
ஸோ இந்த மலை கொஞ்சம் ஏறி பார்க்க நல்லா இருக்குது. மூச்சு வாங்குது நிஜமாக முடியலைங்க, மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஸ்டெப் ஏறுங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையே ஏறி போகணுங்க. இப்போ வயசாகிடுச்சு, காலம் மாறிச்சிங்க, எல்லாமே காலம் எல்லாரும் பிடிக்குது. சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு மலை தான், மலைக்கு மேலே இருக்குது தான். நம்ம கீழே போய் பார்க்கலாம் எல்லாமே இருக்குது சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்து யார் யார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாருமே வாங்க. ஸோ உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்லாயிருக்கு. வந்து போனால் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு, ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வந்து போனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கோ. ஸோ சாமி சிலையோ, முருகருடைய மூலஸ்தானத்தோ, முருகருடைய வாகனமோ, முருகருடைய வில்லோ, அப்புறம் அதோடைய ஏதோ சக்கரமோ, அதுக்கப்புறம் உக்காந்துட்டு போகிறதுக்கோ, ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. சரியா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சில் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ சாமிக்கும் இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்த்ததில் இந்த இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றது ரொம்ப ரேருங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணியே வரல. ஸோ நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்படி நான் வந்த ஒரு 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லோவாக தான் இருந்துச்சு. இப்போ செம்மையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக நல்லா டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஊரில். நாங்கள் ஒன் டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வண்டி கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சேலம், வேலூர் அங்கே இருக்கிற முருகர் சிலை மாதிரி நீங்கள் பார்க்கலீங்க கூட. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபீல் அது கொடுக்குற மாதிரி ஒரு சிலை இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இறங்கி போகிறதுக்கு இதான் ஒரு வழி இருக்குது. அந்த சாமி பார்த்துட்டு இந்த பக்கமாக ஸ்டெப்ஸ் வரலாம். ஸோ அந்த பக்கமாக ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய சாமியுடைய ஃபோட்டோஸ் அப்படியே பேனர மாதிரி செஞ்சு அப்படியே சில செவுத்து விட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்து மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அன்னை பார்வதி தேவியிடம் அரசனை அழித்து வேல் பெரும் முருக பெருமாள். அன்னை பார்வதி தேவியிடம் அரசனை அழிக்க வேல் பெரும் முருக பெரும். மாமா அசுரன் சொல்லு மாமா. அது அரசங்க மாமா, அசுரனை. அந்த படிக்கிறனால தான் எல்லாம் மறந்து போயிடுச்சுங்க. காலை தாண்டி வந்துட்டோம். இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறது, எல்லாமே மறக்குது. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபேசகமாக செய்த முருகப்பெருமாள். அப்படின்னா உபேசம்னா ஹெல்ப் பண்ணதா, உபேசம்னா ஏதோ சொன்னது, ஏதோ சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் ஐக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வாங்கினாங்க கிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் முருகா உருவாய் அருவாய் மறுவாய் மலர்வாய் பனிவாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதையாய் கருவாய் வருவாய் அருள்வாய் குணாவே. இருக்குது படிக்கிற கேமராமேனே பார்த்தீங்கன்னா முருகர் பக்தமா அவனே தானாடுறான் பாவம். நாங்கள் என்ன பண்ணுற சொல்லுங்க. நான் ஏதோ தூங்கி எழுந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து ரீல்ஸ் சொல்லிட்டு தூங்குற ஒரு பர்சன். நாங்கள் பிசிலேயே லேப்டாப்லேயே கேம் விளையாட்டு தூங்குற ஆளுங்க என்ன பண்ணுறது. பாருங்க அங்கங்கே பார்க்குறதெல்லாம் முருகரை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு விஷயமா ஸ்பெஷலாக எழுதி வச்சுருக்காங்க. நானே நிறைய கோயில் போயிருக்கேங்க. ஆனால் எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே சின்ன கோயிலெல்லாம் நிறைய ஸ்பெஷலாக நிறைய பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துவாங்க. கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது. சாரி கீழே இன்னும் அது ஆக்சுவலாக ரெடி பண்ணிவிடுவாங்க. இப்போ ரெடி பண்ணிடுவாங்க போல இருக்குது. கிட்ஸ் பசங்களை கூட்டு வரும்போது பார்த்து உசாராக கூட்டுவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கமும் ஒரு பக்கம் வழி இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஓப்பனாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வரணும். ஸோ இதுதான் வழி. அப்படியே அந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டு அப்படியே நீங்கள் கீழே டவுன் பண்ணி வந்துடலாம். அதில் கீழே ஸ்டெப்ஸ் இதுதான். கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டுனா ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சதுங்க. லாக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவர் அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இங்கேயும் செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் பெயிண்ட் தான் பாருங்கள். அது வந்து நான் அதனால என்ன இந்த கல்யாணம் பண்ண முருகர் கல்யாணம் பண்ண எடுத்த போட. அப்போ இது முருகருடைய இது பூஜை பண்ண சிவன் அவங்க அப்பா சிவனுக்கு பூஜை பண்ணது. அது இது வந்து பார்த்தீங்கன்னா பயமுதிர் சோலை தானே இது இருக்கிறது. இது வந்து எங்கே இருக்குது சாமி? இது பயமுதிர் சோலை கிடையாது, பழனி. ராஜ அலங்காரத்துல அவருக்கு எல்லாமே எல்லா கோயிலும் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இங்க பார்க்கறது பின்னாடி பழனி மலை வேறு ஒருத்தருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பன் தலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் செல்வியா தெரியல கிட்ட போனோம் தெரியலாம். ப்ரைவேட் ஊர் கோயில். ஸோ பொதுமக்கள் எல்லாமே வரலாம். ஸோ ஆனால் இந்த இருக்கிற ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் கோயில் தான் சரியா? ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது. ஸோ குளத்துக்கு அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஸோ ஜென்ஸ் லேடிஸ் வந்து செப்பரேட் இருக்குது. ரெஸ்ட் ரூம் 2 போகலாம் 1 போகலாம் சார் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியலனா இங்கே எப்போவுமே நீங்கள் வரப்போ பர்சன் இறக்கிட்டே தான் கேளுங்க. உட்காந்துருப்பாங்களே யாராவது வேணும் அவங்க சொல்லுவாங்க.
இங்கே கோயில் தர்மகர்த்தா உட்காந்து இருப்பாங்க, இல்லை கடையில் எப்போ ஆள் இருப்பாங்க. ஆளுங்க இருப்பாங்க, ஆளுங்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இது தீர்த்தக்குளம். தீர்த்தக்குளம்னா தீர்த்தக்குளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம மோஸ்ட்லி தீர்த்தக்குளம்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து இதில் பாவம் எதனா பண்ணி தான் வந்து மூழ்கி எழுந்திருப்பாங்க. பாவம் பண்ணாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்கிற மாதிரிங்க ஒரு விஷயம், நீ யாராக இருந்தாலும் பாவம் பண்ணீங்கன்னா பாவம் பண்ணதுக்கான தண்டனை நீங்கள் அனுப்பிச்சு தான் ஆகணும். எவ்வளோதான் நீங்கள் பணம் வச்சுருந்தாலும், எவ்வளோதான் கோடி கோடி வச்சுருந்தாலும், பாவத்து அதை நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனை இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சு தான் போகணும். யாராக இருந்தாலும் இருக்கிற ஃபேக்ட் அதுதான். நீங்கள் நினைக்கலாம் நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு பாவத்தை கரைக்கிறாங்க, பாவத்துக்கு அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து கேட்குங்க. தப்பு பண்ணாமல் இருங்க. ஒரு விஷயம் சொல்கிறோம், அது வேணால் பெஸ்ட்டு. இந்த அளவுக்கு தப்பு பண்ணாமல் இருங்க. அதனால நம்ம எல்லா தப்பு பண்ணிவிட்டு பாவம் பண்ணோம்னா அதெல்லாம் ஓகே ஆகாது. இன்னும் சாமி இருக்காங்க. ஆக்சுவலாக இது தீர்த்தக்குளம் எனக்கே தெரியல. தீர்த்தக்குளத்தில் சாமி ஒரு முருகர் பக்தராக இருக்கிறான், இவனே தெரிலன்றான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி விடுங்க. நம்ம அவனா பண்ணுவான், டெய்லி காலையில் ஆஃபீஸ் போவான், அப்புறம் வருவான், தூங்குவான், கேம் ஆடுவான், பொண்ணு கூட சாட்டி பண்ணுவான். அதுதான் அவனுக்கு வேலை. அதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டான். ஸோ இதுதான் தீர்த்தக்குளம். சாமி இருக்குது. ஸோ நிறைய குழந்தை சிலலாம் இருக்குது. ஸோ உள்ளே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ சேஃப்டியாக இறங்கி போங்க, வந்து பார்க்குறோங்க. அவ்வளோதாங்க. விளாக் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது எப்பப்பெல்லாம் வரணும் அப்படின்றது பசங்க ஷெடியூல் வந்து போட்டு வச்சிருக்காங்க, எந்தெந்த வாரம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செவ்வாய்க்கிழமை வந்து ஸ்பெஷலா? ஆமாம், எல்லா செவ்வாய்க்கிழமும் ஸ்பெஷல். முருகனோட ஸ்பெஷல்னால் செவ்வாய்க்கிழமை அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய இந்த கோயில் பார்த்துக்கிறாங்க, நிர்வாகம் அவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க. முதல் வார செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இதோ போனோம், 2வது செவ்வாய்க்கிழமை, 3வது செவ்வாய்க்கிழமை, 4வது செவ்வாய்க்கிழமை, 5வது செவ்வாய்க்கிழமை, 6வது செவ்வாய்க்கிழமை மேலே இருக்குது. செவ்வாய்க்கிழமை 5 செவ்வாய்க்கிழமை தான் இருக்குல்ல, அது அடிச்சுக்கிறாங்களே, அதை அடிச்சுட்டு இருக்கேன். 16 போட்டு வச்சுங்க. அதான் உங்களுக்கு தெரியல. இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட இந்த லொக்கேஷனை பற்றி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க மறக்காமல் பிங்க் பண்ணி ஃபுல்லாக பார்த்துங்க. பார்க் பண்ணுறதுக்கு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இன்சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழி விட்டுருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. ஸோ போகிற வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் ஒரு ஓரமாக பார்க்கிங் போட்டுங்க. சப்போஸ் நீங்கள் கார் கொண்டு வரீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. அதான் மலை ஒட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கிங் போட்டுக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் எங்கேயுமே பார்க் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வில்லேஜ் தான். உங்களுக்கு அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பானாவரம் நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷனில் பானாவரம் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போய் சாப்பிட்லாம். ஃபுட்ஸ் ரூம்ஸ் மட்டும் இல்லை, ஸோ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னப்பந்தாங்க கார் பக்கம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கான ஆவரேஜ் ஃபுட்டு தான் இருக்கும். நம்ம சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் ஒரு 80% நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்லேருந்து ஸோ டீ காஃபி ஜூஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு பானாவரம் தெரியலைங்கன்னா ஷோலிங்க ரயில்வே ஸ்டேஷன் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எதில் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, வேனு, டூரிஸ்ட் பஸ்ஸு ஸோ எல்லாமே ஓகே தாங்க. எல்லாத்துக்குமே பார்க்கிங் வசதி 200% இருக்குது. சரியா, உங்களுக்கு வண்டி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது, வரலாம். ஸோ ஃப்ரீ பார்க்கிங் தான், பெய்ட் பார்க்கிங் கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ ஒரு ஸ்பெஷல் டைம் எப்படாரு இதுக்கு அது கிருத்திகை அமாவாசை. ஸோ நல்ல எல்லா முருகர் ஸ்பெஷலாகவும் முருகர் ஸ்பெஷலாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா ரஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஓரமாக அந்த பக்கம் ஒரு ஓரமாக வண்டி பார்க் பண்ணிவிடுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஏன்னா ரோட்டில் இருக்குது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வண்டி ஒரு பக்கம் பார்க் பண்ணுங்கள். சரியா?